Hi everyone, this is from Shakti Tally. So Tally Prime Server அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து Tally சாஃப்ட்வேரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த Tally Prime Server யாருக்காக அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் Tally சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, பட் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் நடக்கும் அட் எ டைம். ஸோ எல்லா யூசர்ஸுமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை செய்வாங்க. ஸோ ஒருத்தர் ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம், ஒருத்தர் என்ட்ரி போடலாம், ஒருத்தர் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நடக்கும் ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட்ஸையும் வவுச்சர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான நேரங்கள் எடுக்கலாம், கிளாஷ் ஆஃப் டேட்டாவும் ஏற்படலாம். ஸோ இப்போ ஹையர் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வரும்போது செக்யூரிட்டி ஆஃப் டேட்டாவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டைட்டர் செக்யூரிட்டி வந்து இருக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ரெண்டுமே கவனிக்க போகிறது தான் இந்த சர்வர் 9 ப்ராடக்ட். ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்து அதிகமாக ஆக ஆர்கனைசேஷன் வளர வளர நமக்கு ஒர்க்கும் கூடுதலாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம Tally Primeயும் நம்ம கொண்டு போகணும். ஸோ ஆல்ரெடி நம்ம Tally Prime Gold யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த யூசர்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் டிரான்சாக்ஷன்ஸை போட்டுட்டு இருப்பாங்க, ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க, பேக்கப் எடுப்பாங்க டேட்டாவை. ஸோ இது எல்லா ப்ராசஸுமே அட் அ டைம் நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் ஹை கன்கரன்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய யூசர்ஸ் வந்து உங்களுக்கு அட் அ டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூசர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரிப்போர்ட் எடுக்கும் போது அடுத்தவங்கள அது எப்படி பாதிக்குது அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஸோ ரொம்ப நேரம் அந்த ப்ராசஸ் எடுக்குது. ஒரு ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு அதர் பர்சன் வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது டிலே ஏற்படுத்தணும். ஸோ ஒருத்தர் செய்கிற ஒர்க்குனால இன்னொரு யூசருக்கு அந்த டிலே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறது தான் இந்த Tally Prime சர்வர். ஸோ இந்த மல்டி யூசருக்கு மேலே நம்ம இந்த சர்வருங்கிற இந்த ப்ரொடெக்ஷனை போடும்போது டேட்டா ஆக்சஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாலும் ஹை கான்கரன்சி இருக்குது. ஸோ எல்லாராலையும் அவங்கவுங்க வேலையை தனித்தனியாக செய்ய முடியும். யாருடைய ஒர்க்கையும் ஒருத்தருடைய ஒர்க் இன்னொருத்தரை இது டிஸ்டர்பே பண்ணாது. ஸோ ரியல் டைமில் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும், அக்யூரேட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் Tally Prime சர்வருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஒன் வந்து இம்ப்ரூவ்ட் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு முதல் ஞாபகத்துக்கு வர்றது பேக்கப் எடுக்கக்கூடிய விஷயம். ஸோ எல்லாருமே நம்ம மல்டி யூசர் கஸ்டமர்ஸ் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பேக்கப் எடுக்கணுமா, எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே Tally விட்டு வெளியில் வாங்க, நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ அப்போ எல்லாருடைய ப்ரொடக்டிவிட்டியும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட நம்மளுடைய பேக்கப்பை சர்வரில் நம்ம எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் மேனுவலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம சர்வரை ஆட்டோமேட்டிக்காக எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் ஷெடியூல் யுவர் பேக்கப் டெய்லி, மந்த்லி, எப்படி வேணுமோ. ஒரு நாளைக்கு 4 தடவை எடுக்கணும், 5 தடவை எடுக்கணும்னா கூட டைம் ஷெடியூலில் போட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் வந்து பேக்கப் உங்களுக்கு எடுத்துரும். ஸோ பேக்கப் எடுத்துருச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு செக்யூரிட்டி மொதல் விஷயம் நமக்கு சால்வ் ஆகிடுது. ஸோ டேட்டா யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஸோ டேட்டா லாஸ் ஆனால் என்ன ஆகும், அதுக்கு தான் இந்த பேக்கப். அடுத்த விஷயம் யார் யூஸ் பண்ணுறா, எல்லாருமே நம்மளுடைய ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்க்ரீனும் நமக்கு வந்து Tally Prime சர்வர் வந்து நமக்கு கொடுக்குது. அதே போல் நமக்கு 0 கிராஷஸ். ஸோ நமக்கு டவுன் டைமே கிடையாது. ஸோ இந்த Tally Prime சர்வரோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலையுமே Tally டேட்டா ஹேங் ஆகுது, ஒர்க் ஆகலை, இல்லை ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டிலே ஆகுது, இல்லை என்ட்ரி போடும்போது நமக்கு டிலே ஆகுது, எந்த டிலேவுமே கிடையாது. ஸோ இதுதான் Tally Prime சர்வருடைய முக்கியமான ஆப்ஜெக்டிவ். ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் எல்லாமே நீங்கள் ரீப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டெமோ, ஒரு ட்ரையல் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ Tally Prime சர்வர் ஒரு ட்ரையல் எடுத்து நீங்கள் ஒரு உங்களுடைய ஆஃபீஸில் அதை நீங்கள் டெப்ளாய் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு எந்த விதமான ஐடி ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் Tally Prime மல்டி யூசர் கஸ்டமராக இருக்கீங்கன்னா நீங்கள் Tally Prime சர்வரை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இஃப் தட் இஸ் கோயிங் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா யூ கேன் கோ வித் அ Tally Prime சர்வர். ஸோ ஐ ரிப்பீட் அகெயின், ஸோ Tally Prime சர்வர் இஸ் அ ப்ரொடெக்ஷன் கார்ட் ஃபார் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் யூ டு ஒர்க் மோர் எஃபெக்டிவ்லி வித் மோர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ உங்கள் யூசர்ஸோட டேட்டா செக்யூர்டாக இருக்கிறதுக்கும், யூசர்ஸ் வந்து அன்இன்டரப்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த Tally சர்வர். தேங்க்யூ.